இருள் விலகும் விடியல், கோவில் மணி ஒலி, பக்தர்கள் விரதத்தில். மார்கழி மாதம் பாவங்களைப் போக்கும் புனித நாள், வைகுண்ட ஏகாதசி. கலக்கம், வைகுண்டத்தை நோக்கி பிரார்த்தனை. அசுரர்களின் தொல்லையால் தேவர்கள் துன்புற்றனர். கொடூர அசுரன் முரன் போர் சவால். முரன் எனும் அசுரன் தேவர்களை அச்சுறுத்தினான். திருமால் விஷ்ணு சயன நிலையில் ஆதிசேஷன். அப்போது வைகுண்டத்தில் திருமால் அருளுடன் தோன்றினார். திருமாலின் ஒளியிலிருந்து தோன்றும் ஏகாதசி தேவி. திருமாலின் சக்தியிலிருந்து ஏகாதசி தேவி அவதரித்தாள். ஏகாதசி தேவி முரனை வதம் செய்கிறாள். அவளது தபோபலத்தால் அசுரன் வீழ்ந்தான். திருமால் ஏகாதசி தேவிக்கு வரமளிக்கிறார். இந்த நாளில் விரதமிருப்போர் வைகுண்டம் அடைவார்கள். வைகுண்ட துவாரம் திறப்பு, பக்தர்கள் நுழைவு. அதனால்தான் வைகுண்ட துவாரம் திறக்கப்படுகிறது. பக்தர்கள் திருமாலின் தரிசனம். ஒரு நாள் விரதம் 1000 புண்ணியம்.